குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். கிருஷ்ணகிரியைச் சேர்ந்தவர் ஜீவப்பிரியன், வயது 29. காஞ்சிபுரத்தில் ஃபைனான்ஸ் கலெக்ஷன் வேலை பார்க்கிறார். அலுவலகத்தில் அருகில் மாமல்லன் நகரில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார். கடந்த ஆகஸ்டில் இருந்து சரண்யா என்ற 24 வயது பெண்ணும் ஜீவப்பிரியனுடன் ஒரே வீட்டில் வசித்து வந்தார். அவர் யார் என ஹவுஸ் ஓனர் கேட்டதற்கு, நான் திருமணம் செய்யப்போகும் பெண்தான், எனக்கு நெருங்கிய சொந்தம் என்று சொல்லி சமாளித்துள்ளார். அதன் பிறகு ஹவுஸ் ஓனரும் எதுவும் விசாரிக்கவில்லையாம். மதுவுக்கு அடிமையான ஜீவப்பிரியன் நேற்று இரவு வழக்கம் போல போதையில் வீட்டுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. திடீரென அதிகாலையில் சரண்யாவுக்கு வாயில் நுரை தள்ளியபடி வருவதாக ஜீவப்பிரியன் ஹவுஸ் ஓனரை அழைத்துள்ளார். அக்கம் பக்கத்தினர் வந்து பார்ப்பதற்குள் சரண்யா இறந்துள்ளார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருந்ததால் போலீசுக்கு தகவல் சொல்லப்பட்டது. சரண்யாவின் உடலை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக காஞ்சிபுரம் அரசு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைத்தனர். ஜீவப்பிரியனை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். இவரும் சரண்யாவும் ஏற்கனவே காதலித்து வந்துள்ளனர். காதல் விவகாரம் பெற்றோருக்கு தெரிந்து மறுப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் ஒசூரில் வேலைக்கு போவதாக வீட்டில் பொய் சொல்லிவிட்டு காஞ்சிபுரம் வந்துள்ளார் சரண்யா. ஜீவப்பிரியனுடன் கடந்த 40 நாட்களாக ஒரே வீட்டில் லிவிங் டுகெதரில் இருந்துள்ளார் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. சரண்யா உடலை மீட்டபோது அவரது கழுத்து, காலில் காயங்கள் இருந்தது என போலீசார் சொல்கின்றனர். முன்னுக்கு பின் முரணாக பேசி வரும் ஜீவப்பிரியனிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது.